வணக்கம். நேரிலே வந்திருக்கோம். நம்ம கடலூர் பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ நாகம்மன் கோவில் கும்பாபிஷேகம் ரொம்பவும் விமர்சையாக நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏகப்பட்ட மக்கள் கூட்டம் வந்திருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். சரியான கூட்ட நெரிசல், வேற லெவல் வைபாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்கு. நம்ம கும்பாபிஷேகம் வீடியோ நம்ம எடுத்திருக்கோம். புனித நீர் ஊற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், சரியான கூட்டங்க. மக்கள் எந்த அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பாருங்களா. மக்கள் வந்து தீர்த்தம் தெளிச்சிட்டு இருக்காங்க. தெளிச்சிட்டு இருக்கும்போது மக்கள் எந்த அளவுக்கு அலைமோதிட்டு இருக்காங்க அப்படின்றது பார்க்கும்போது தெரியும். பேருந்து நிலையமே ரொம்ப வைபாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கடலூர் பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ நாகம்மன் கோவில் கும்பாபிஷேகம் சிக்னல் வந்து ட்ராப் ஆகிடுச்சிங்க. மறுபடியும் வந்து கனெக்ட் ஆகியிருக்கு அப்படி சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச். நேரலை வந்திருக்கிற நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்பவும் நன்றி. ஒரு நேரலையை ஒரு ஷேர் மட்டும் தட்டி விடுங்க. வெளியூரில் இருக்கிற நண்பர்களும் வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களும் இந்த நேரலை மூலிமா வெளியூரில் இருக்கிற நண்பர்களும் வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களும் இந்த நேரலை மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. சிக்னல் வந்து அடிக்கடி ட்ராப் ஆகுது. ஏகப்பட்ட க்ரௌடு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வைபாக இருக்குங்க. நம்ம கடலூர் பேருந்து நிலையத்தில் மக்கள் எந்த அளவுக்கு அதிக அளவு வந்திருக்காங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீ நாகம்மன் கோவில் கும்பாபிஷேகம் ரொம்ப விமர்சையாக நடந்து முடிஞ்சிருக்கு. புனித நீர் வந்து தெளிச்சிட்டு இருக்காங்க மக்கள் மேலே அப்படின்னு சொல்லலாம். அடிக்கடி சிக்னல் வந்து ட்ராப் ஆகுது. நேரலை வந்திருக்கிற நண்பர்கள் யாரெல்லாம் என்ன ஊர்லேருந்து நேரலை பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க. வேறு லெவல் வைபாக இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. ஒரு ஷேர் மட்டும் தட்டி விடுங்க. வெளியூரில் இருக்கிற நண்பர்களும் வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களும் அந்த நேரலை மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம கடலூர் பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய நாகம்மன் கோவில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடந்து முடிஞ்சிருக்கு. புனித நீர் வந்து மக்கள் மேலே தெளிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரியான க்ரௌடுங்க. நம்ம பேருந்து நிலையத்தில் எந்த அளவுக்கு மக்கள் க்ரௌடு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம். காலையிலே வந்து பார்த்திங்கன்னா யாகசாலை விமர்சையாக நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் கலசங்கள் கொண்டு வந்து அதுக்கப்புறம் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏகப்பட்ட மக்கள். அப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சரியான நெரிசலாக இருந்தது. இப்போ புனித நீர் தெளித்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக க்ரௌடு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரீயாகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் இருக்காங்க அப்படின்றது நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். நம்ம கடலூர் பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய நாகம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் சரியான வைப்புங்க. சிக்னல் தான் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா ட்ராபேக் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். யாரெல்லாம் என்ன ஊர்லேருந்து நேரலை பார்க்குறீங்க அப்படின்னு தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நேரலை சிக்னல் வந்து அடிக்கடி ட்ராப் ஆகிட்டே இருக்குங்க. அதனால தான் கண்டினியூஸாக வந்து நேரலை கொடுக்க முடியல. அடிக்கடி பிரேக் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா க்ரௌடு அதிகமாக இருக்குது இல்லையா, அதனால் சிக்னல் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகுது. ரொம்பவும் சூப்பராக வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு ஷேர் மட்டும் தட்டி விடுங்க. வெளியூரில் இருக்கிற நண்பர்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நேரலை மூலிமா நம்ம கடலூர் பேருந்து நிலையத்தில்